ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் நம்ம வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக அதுவும் இட்லி பாத்திரத்துலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் செய்ய போகிறோமோ அதை ஒரு நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கேரமல் பண்ணதுக்கப்புறம் இதை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா அது சீக்கிரமாக கெட்டியாயிரும். ஏன்னா அப்புறமா செய்ய லேட் ஆயிரும். இப்போ க்ரீஸ் பண்ணியாச்சு, இதை உரமாக வச்சிடலாம். இப்போ கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த சுகர் சிரப் நல்லா கேரமலைஸ் ஆகிரும். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்துடும். நல்லா கலர் விட்டிங்கன்னா போதும். இந்தளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்துடும். இதுதான் சரியான ஸ்டேஜு. இந்த மாதிரி சமயம் வந்ததுக்கப்புறம் இது நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த சுகர் சிரப் ரொம்ப கசப்பு தன்மையாக ஆயிரும், அது நல்லா இருக்காது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டின்னுக்கு உடனே மாற்றிடுங்க. ஏன்னா இல்லைன்னா பாத்திரத்துலேயே செட் ஆயிரும். இப்போ லைட்டாக ஒரு டைம் சுற்றி விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக செட் ஆயிரும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், இது உடனே செட் ஆயிரும் நல்லா சீக்கிரமாக. அடுத்தது நம்ம பால் காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்தளவுக்கு நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஒயிட் ரவை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன், இது வறுக்காத ரவை தான், இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கைவிடாது நல்லா கலந்து விடுங்க, கட்டி எதுவும் பிடிக்காது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் சேர்த்து இதில் செய்யும்போது நல்லா புட்டிங் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ரவை நல்லா இந்த பாலில் வெந்து வரணும். நல்லா இந்த அளவுக்கு வெந்து கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் இது ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இதை நல்லா ஒரு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ முட்டையோட ஃப்ளேவர் ரொம்ப வராது. சேர்த்துட்டு நல்லா இப்போ இந்த முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அடித்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவையோட இதை சேர்த்துக்கலாம். இது இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது, சூடாக சேர்த்துக்கூடாது. நல்லா வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரவை கலவை ஃபுல்லாகவே எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி நல்லா நம்ம கொதிச்சதுக்கப்புறம் வைக்கக்கூடாது. தண்ணி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்டாண்டு பிளேட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக தண்ணி சூடானோடனே இது நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு சிம்மில் தான் வச்சு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணியில் இது கொதிச்சதுக்கப்புறம் வைக்கக்கூடாது. அப்போ இல்லை பிரிஞ்சு அந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதில் ஒரு 30-40 நிமிஷம் இது நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வச்சுட்டு மேலே இருக்கிற பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா க்ளீனாக வரும். அப்போனா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு.
இப்போ ஒரு கத்தி வச்சு ஓரங்களில் அப்படியே நம்ம வந்து இதை வந்து ஒரு டைம் சுற்றி விட்டுக்கலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு அப்படியே கவுத்தி விடுங்க. இப்போ மேலே அப்படியே லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். சூப்பராக நம்ம சூப்பரான ஒரு ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த கத்தி வச்சு உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே எனக்கு வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிட்டு போயிடும். இந்த கேரமலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரவா புட்டிங் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.